ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த டூல்ஸ் ஒவ்வொன்றையும் வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் இந்த டூல்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். சம் டூல்ஸ் உங்களுக்கு தெரியாமலும் இருக்கும். ஸோ இந்த டூல்ஸை வரிசையாக ஒவ்வொரு டூலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஃபோட்டோஷாப்பில் வந்து பேசிக் டூல்ஸ், இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த பேசிக் டூல்ஸ் எல்லாமே நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஸோ எல்லா டூல்ஸுமே நம்ம பார்க்க போகிறோம் வரிசையாக. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மூவ் டூல். இப்போ ஒவ்வொரு டூல்லையுமே நீங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணால் இது 2 லைனாக மாறும். அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா சிங்கிள் லைனாக மாறிடும். ஓகேவா? இப்போ அந்த டூலுக்கு மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு இந்த டூல்ஸோட நேம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மூவ் டூல். மூவ் டூலை பொறுத்த வரைக்கும் மூவ் டூல் கிளிக் பண்ணது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆட்டோ செலக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மூவ் டூல் கிளிக் பண்ணோம்னா அது செலக்ட் ஆகிடும். இப்போ அந்த மூவ் டூலை வந்து நான் கிளிக் பண்ணிட்டு ஆட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஒரு பர்டிகுலர் இடத்த வந்து ஒரு பர்டிகுலர் லேயர் வந்து நம்ம அதுக்குள்ள இருக்க ஆப்ஜெக்டிவை எங்கே வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்லி வி ஆர் யூசிங் த மூவ் டூல். ஓகேவா? அந்த மூவ் டூல் பக்கத்துலேயே இப்போ உங்களுக்கு பார்க்குறப்போ ஆர்ட் போர்ட் டூல்னு ஒன்று இருக்கும். இந்த டூலை நீங்க கிளிக் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் அதுல வந்து ஒரு ஆர்ட் போர்டு வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆர்ட் போர்ட் டூல் ப்ரெஸ் பண்ணி நான் வந்து ஆக்சுவலா அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் நான் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃப்ரேமுக்குள்ள அந்த ஹோல் இமேஜஸையும் கொண்டு வர முடியும். அந்த இமேஜ்ல எந்த ஆப்ஜெக்டிவ் வேணுமோ அந்த இடத்துல நான் கொண்டு வச்சுக்கலாம். அதனால தான் வந்து நம்ம ஆர்ட் போர்டு யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டூல் வந்து ரெக்டாங்குலர் டூல். இப்போ இந்த ரெக்டாங்குலர் டூல் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவ் மட்டும் செலக்ட் பண்ணி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு, இல்லை ஒரு பர்டிகுலராக ஒரு ஆப்ஜெக்டிவ் மட்டும் கலர் சேஞ்ச் பண்றதுக்கெல்லாம் நம்ம வந்து ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இதை பாருங்க, இதை கிளிக் பண்றேன். இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவ் மட்டும் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு மூவ் டூலை ப்ரெஸ் பண்ணி அதை வந்து நான் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவ் மட்டும் செலக்ட் பண்ணி நான் வந்து அதுக்கு மட்டும் டிஃப்ரெண்டான ஏதாவது கலர்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ரெக்டாங்குலர் டூல் யூஸ் பண்ணலாம். இந்த சேம் திங் ரெக்டாங்குலர் டூல் பக்கத்துலேயே உங்களுக்கு பார்க்குறப்ப வந்து எலிப்டிக்கல் மாலிகுல் டூல் உண்டு. இந்த டூல் வந்து ஆக்சுவலாக அது வந்து ரவுண்டாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? செலக்ட் பண்ணி அதே மாதிரி நான் வந்து அந்த ஆப்ஜெக்டிவை நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். சேம் டைம் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவ்க்கு நம்ம அதே மாதிரி வேற ஏதாவது கலர் கொடுக்கனாலும் நம்ம வந்து கொடுக்க முடியும் அதில். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து லேசோ டூல். இப்போ இந்த லேசோ டூல் பாருங்க, இது வந்து இப்போ இந்த லேசோ டூலை யூஸ் பண்ணி நான் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவ் மட்டும் எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து டிரா பண்ணிக்கலாம். ஓகேவா? செலக்ட் பண்றதுக்கு அதே மாதிரி வந்து பாலிகான் லேசோ டூல். இந்த டூல் வந்து அது இன்னும் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் ஆனது. இப்போ அது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக செலக்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். அது சில இடங்களில் வந்து நமக்கு ஸ்ட்ரைட் லைனாக செலக்ட் பண்ண வேண்டிய சில ஆப்ஜெக்டிவ் வரும். அந்த ஆப்ஜெக்டிவ்க்கு வந்து நம்ம பாலிகான் லேசோ டூல் நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு டூல்ஸ் வந்து நம்ம செலக்ஷன் டூல் யூஸ் பண்ணாலும் அந்த டூல் எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல போய் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அது இந்த மாதிரி செலக்ட் ஆயிடும். ஸோ அதை வந்து நீங்கள் டெலிட் பண்ணால் டெலிட் ஆயிரும். ஓகேவா? அதே மாதிரி அந்த மூவ் பண்ணா மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து மேக்னெட்டிக் டூல். இது இன்னும் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்கான டூல். இது மேக்னெட்டிக் டூல் வந்து பார்க்குறப்போ அந்த பார்டர் ஆப்ஜெக்டிவ் அதுவே செலக்ட் பண்ணும். அந்த பார்டர் ஆப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜஸ்ட் அந்த கர்சரை கொண்டு போய் அதை வந்து இந்த கர்சரை விடாமல் அப்படியே நீங்கள் இழுத்தா போதும். ஸோ அந்த ஆப்ஜெக்டிவை அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் பண்ணும் உங்களுக்கு. ஓகேவா? சேம் தான் எங்கே வந்து ஆரம்பிச்சிங்களோ அங்கே கொண்டு நீங்கள் முடிச்சா போதும். ஸோ அந்த ஆப்ஜெக்டிவை நம்ம எப்படி வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஃபைன். அதுக்கப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல். ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறது தான் வந்து ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல் யூஸ் பண்ணுறோம் நம்ம.
ஓகேவா? இப்போ பாருங்க, இது வந்து நம்ம முதல்ல லேசர் டூல்லாம் இப்படி நம்ம செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, இது வந்து இப்போ நம்ம இதுவே ஒரு ஆப்ஜெக்டிவா எடுத்து இந்த ஆப்ஜெக்டிவை நீங்க இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க கொடுத்துட்டு நீங்க இங்க வந்து செலக்ட், ஓகேவா? அது நீங்க ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அது வந்து செலக்ட் தான் பண்ணோம், பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். அது இப்போ பாருங்க, அந்த ஆப்ஜெக்டிவ் மட்டும் நமக்கு தனியாக செலக்ட் ஆகும். ஸோ தட்ஸ் கால் ஆப்ஜெக்டிவ் செலக்ஷன் டூல். அதே மாதிரி குவிக் செலக்ஷன் டூல். குவிக் செலக்ஷன் டூல் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற டூல் இது. ஸோ இப்போ எந்த ஒரு டூல் நம்ம யூஸ் பண்ணாலும் இப்போ இதில் பாருங்க, இதோட சைஸ் இங்கே உங்களுக்கு மேலே இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை வந்து இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்த சூஸ் பண்ணி அதோட சைஸை வந்து நீங்கள் லெஸ் பண்ணிக்கலாம். லெஸ் பண்ணால் இந்த மாதிரி லெஸ் ஆகும். அதோட ஹார்ட்னஸை வந்து லெஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? அதே மாதிரி அதோடைய சைஸ், அதோடைய பொசிஷன் எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஆப்ஜெக்டிவ் நான் செலக்ட் பண்ணேன்னா, ஸோ அந்த கீழே இருக்கிற புல்தரை மட்டும் நமக்கு அந்த லேண்ட் மட்டும் தனியாக நமக்கு செலக்ட் பண்ணி பார்க்க முடியும். அந்த ஆப்ஜெக்டிவ் எதுவோ அதுவோ ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிக்கும். ஸோ மட்டும் இல்லை, நமக்கு வந்து ஆக்சுவலாக இந்த க்ரீன் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு ஆப்ஜெக்டிவாக செலக்ட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் குவிக் செலக்ஷன் டூல் எடுத்து கிளிக் பண்ணிட்டு செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்தா போதும். செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே அந்த ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிடும். இங்கே பாருங்க, மொத்தமாக அந்த ஆப்ஜெக்டிவ் இப்போ நம்ம இதை தான் செலக்ட் பண்ணோம், பட் அந்த ஆப்ஜெக்டிவ் அதுவாக செலக்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த ட்ரீயை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா குவிக் செலக்ஷன் டூல் எடுத்து ஒரு தடவை நீங்க இங்க கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தா போதும். நீங்க அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்ஜெக்டிவ் ஃபுல்லா அதுவா செலக்ட் ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் செலக்ட் இல்லைன்னா அந்த ஒரு மூவ்மெண்ட்ஸ் பண்ணி நீங்க வந்து இங்க பிளஸ் கிளிக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மேல கொண்டு வந்துக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து மேஜிக் வேன் டூல். ஸோ இது நம்ம ஒரு இடத்த கிளிக் பண்ணா அந்த பர்டிகுலர், இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஒயிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட் கலர்ஸ் மட்டும் அது வந்து செலக்ட் பண்ணுறது நமக்கு தெரியும். ஒரு ஹோல் ஆப்ஜெக்ட்ல வந்து அந்த பர்டிகுலர் கலர்ஸை மட்டும் தனியாக கிளிக் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் க்ரீனை கிளிக் பண்ணால் அந்த க்ரீன்ஸை மட்டும் தனியாக பாருங்க, அந்த மாதிரி மேட்ச் பண்ணி இருக்கும். ஓகேவா? இதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் சப்ஜெக்ட் தனியாக நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அதோட ஆவரேஜ் சைஸ் அந்த பர்டிகுலர் மேஜிக் வேன் டூல்லையே எந்த மாதிரி ஆவரேஜில் 3/3 ஆவரேஜ், 5/5 ஆவரேஜ், 11/11 ஆவரேஜ், 10101 பண்ணி இப்போ கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன். பாருங்க அது எப்படி செலக்ட் ஆகுதுன்னு. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் வந்து கிராப் டூல். இப்போ இந்த பர்டிகுலர் இமேஜில் நான் இந்த பார்ட் மட்டும் கிராப் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த கிராப் டூலை கிளிக் பண்ணிட்டு நம்ம இதை செலக்ட் பண்ணால் போதும். ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் தனி இமேஜா நமக்கு கிடைச்சிடும். இப்போ இந்த கிராப் டூல்ல நீங்க பாக்குறப்போ இதுல வந்து கிராப்போட ரேஷியோ கேட்கும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் 1:1 அது வந்து டைரக்டாவே நீங்க மேல போய் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க சைஸ் ஆஃப் கிராப் எப்படி வேணும்ன்றது அதுவே கேட்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் கிராப் டூல்ல. நெக்ஸ்ட் இருக்குது வந்து பெர்ஸ்பெக்டிவ் கிராப் டூல். இது வந்து இன்னொரு சூப்பரான டூல். இப்போ பாருங்க, நான் வந்து இந்த இடத்துல இந்த இமேஜை நான் இப்படி செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து அந்த பாயிண்ட்ஸை மாற்றலாம். அந்த இமேஜை கொஞ்சம் இந்த ஃப்ரேமை லைட்டாக நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அந்த இமேஜ் எப்படி வரணுன்றது. ஓகேவா? இப்போ இந்த ட்ரீ பாதி தான் தெரியுது, இந்த லொக்கேஷன் எனக்கு வேணும்னு நான் வந்து காட்டுறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கிளிக் ஃப்ரண்ட் இமேஜ்னு கொடுக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒன்றும் பண்ணணும்னா இந்த இடத்துல இருக்கிற டிக் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணால் போதும். இப்போ பாருங்க, ஸோ நம்ம செலக்ட் பண்ண லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜ் நமக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்லைஸ் டூல். இந்த ஸ்லைஸ் டூல் மெயினாக ஃபோட்டோஷாப்புக்கு நமக்கு யூஸ் ஆகுது, வெப்சைட் டிசைனுக்கு நமக்கு யூஸ் ஆகும்.
இப்போ எக்ஸாம்பிள் நம்மளே வந்து ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு பேனர் கிரியேட் பண்ணோம், அதுக்கு மேலே மெனூஸ் கிரியேட் பண்ணணும்னா ஒரு ஃபோட்டோஷாப்புக்குள்ளேயே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி அது நம்ம வெப்சைட்டுக்குள்ளே கொண்டு போகிறது தான் ஸ்லைஸ் டூல் யூஸ் ஆகும். இப்போ பாருங்க, இது வந்து ஒரு ஸ்லைஸாக, இது ஒரு பேனர் சைஸாக நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கு கீழே வந்து நான் இன்னொரு ஸ்லைஸ் ஒரு மெனுவுக்கு நான் தனியாக கொடுத்துக்கலாம். இதுக்கு கீழே நம்ம கண்டென்ட் கொண்டு வரதுக்கு இன்னொன்று கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம அப்படியே இங்கே டிசைன் பண்ணி வெப்சைட் டிசைனுக்கு கொண்டு போகிறது தான் வந்து ஸ்லைஸ் டூல் யூஸ் பண்ணுவோம். கிரியேட் பண்ண ஸ்லைஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்லைஸ் செலக்ஷன் டூல் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ண ஸ்லைட்ஸை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஃப்ரேம் டூல். இது ஒரு சூப்பரான டூல். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் இன்னொரு இமேஜ் எனக்கு தேவைப்படுது. நான் டெஸ்க்டாப்பில் போய் இன்னொரு இமேஜை நான் கொண்டு வரேன். இப்போ இந்த இமேஜை சூஸ் பண்ணி நான் இந்த ஃப்ரேமுக்குள்ள கொண்டு வரலாம். பாருங்க, ஸோ ஃப்ரேம் 2. அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் அதோட ஒப்பாசிட்டி நீங்கள் வேணால் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஃப்ரேம் 2 யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஐட்ராப்பர் டூல். இது ஒரு டிஃப்ரெண்டான டூல். இப்போ பாருங்க, ஐட்ராப்பர் டூல் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கிளிக் பண்ணால் அந்த இமேஜோட கலர்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல இப்போ இது பாருங்க, கலர் வந்து மேலே இருக்க ஸ்கை ப்ளூ செலக்ட் ஆயிருக்கு. நான் இப்போ இதை கிளிக் பண்ணுற க்ரீனை பாருங்க, இங்கே க்ரீன் செலக்ட் ஆகும். ஒருவேளை கீழே இருக்கிற கலர்ஸ் வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும், கீழே இருக்கிற கலர் சூஸ் ஆகும். கீழே இருக்கிறது இப்போ ஸ்கை ப்ளூவாக மாற்றணும்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணால் உங்களுக்கு கீழே மாறுறது தெரியும். உங்களுக்கு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணணும். மேலே இருக்கிறது மாற்றணும்னா ஜஸ்ட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ண போதும், க்ரீன் மாறும் பாருங்க, மேலே இருக்கிறது மாறும். இந்த மாதிரி கலர்ஸை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஐட்ராப்பர் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். 3D மெட்டீரியல் ஐட்ராப்பர் டூல் வந்து நமக்கு இந்த இமேஜ் வச்சு ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ நான் அதை அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. ஸோ ஐ வில் ஸ்கிப் தட் டூல். அண்ட் கலர் சாம்பிளர் டூல், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்க, இந்த கலர்ஸ் இப்போ இதில் பாருங்க, இது வந்து ப்ளூ வந்து அதிகமாக இருக்கு இல்லையா? ஒவ்வொரு கலருமே அப்போ ஸ்கை ப்ளூவாக இருந்தால் கூட அந்த கலர்லேயும் நிறைய கலர்ஸோட மெர்ஜ் நமக்கு இருக்கிறது தெரியும். இப்போ இந்த ஸ்கை ப்ளூவை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அங்கே பாருங்க, நமக்கு வந்து தெரியும் அதில் வந்து ரெட் வந்து எவ்வளோ மிக்ஸ் ஆகிருக்கு, க்ரீன் எவ்வளோ மிக்ஸ் ஆகிருக்கு, ப்ளூ எவ்வளோ மிக்ஸ் ஆகிருக்குன்னு தெரியும். இப்போ நான் வந்து க்ரீனை கிளிக் பண்ணுறேன்னா அங்கே பாருங்க, அதில் க்ரீன் எவ்வளோ நமக்கு செலக்ட் ஆகிருக்கு, ப்ளூ எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி ரெட் எவ்வளோ இருக்குறது செப்பரேட்டாக நம்மளால் வந்து அந்த கலர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், எவ்வளோ தூரம் மிக்சர் நம்ம பண்ணணுன்றத. ஓகேவா? அதே மாதிரி ரூலர் டூல், தட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் டூல். நமக்கு வந்து இப்போ இந்த ஆப்ஜெக்ட், இந்த இமேஜோட ஆப்ஜெக்டிவ் இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து அந்த இமேஜை ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும். என்ன பண்ணுவோம் இதில்? ரூலர் டூலை யூஸ் பண்ணலாம். ரூலர் டூலை யூஸ் பண்ணி நான் வந்து கரெக்டாக பாயிண்ட் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வரேன். ரூலர் டூலை கொண்டு வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லேயர் நான் கொடுக்கணும். பார்த்தா அந்த இமேஜ் ஸ்ட்ரெயிட் ஆகும். இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூட செப்பரேட் கிளியராக நம்ம கொடுத்தோம்னா கரெக்டாக அந்த லேயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வரும். இப்போ நான் வந்து ரூலர் டூலை கொடுத்து ஸ்ட்ரெயிட் லேயர் கொடுத்தோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவ் நம்ம இமேஜை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரலாம். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து எந்த ரொட்டேஷன் வந்து மெயினாக இருக்கணுன்றதும் நம்ம வந்து ரூலர் டூலை யூஸ் பண்ணி நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். இப்போ அதே ரூலர் டூல் யூஸ் பண்ணி எங்கே கிளிக் பண்ணுறேன், வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டன் லேயர் கொடுக்குறேன். சி, ஸோ அதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, அந்த பர்டிகுலர் ரூலர் டூல் வச்சு நம்ம செலக்ட் பண்ணுறப்போ நமக்கு தெரியும் மேலே இந்த இடத்துல எக்ஸ் சைஸ் எவ்வளவு, ஒய் சைஸ் எவ்வளவு, வித் ஹைட்டு எவ்வளவுன்றதை நம்மளால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நோட் டூல். ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவ் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டிவ்க்கு நம்ம வந்து ஏதாவது நோட் கொடுக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் அதே ப்ராஜெக்டை நம்ம யூஸ் பண்ணுறப்போ அது நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த 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 நோட் டூலை கிளிக் பண்ணி எந்த இடத்துல அந்த நோட்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அந்த நோட்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம்.
ஸோ திருப்பி இப்போ நான் வந்து அந்த டூலை இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணால் அது எனக்கு தெரியும். ஓகே, இது செட் ட்ரீ. ஸோ அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவ்க்கு நமக்கு ஏதாவது நோட் வேணும்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால் கவுண்ட் டூல். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இங்கே ஒரு ட்ரீ இருக்குது, இங்கே ஒரு ட்ரீ இருக்குது, இங்கே ஒரு ட்ரீ இருக்குன்னா நான் ஜஸ்ட் கிளிக் பண்ண பாருங்க, அது 1. இந்த இடத்த கிளிக் பண்ணால் 2, இந்த இடத்த கிளிக் பண்ணால் 3 மாறும். ஸோ அதோட கலர் வந்து எப்படி வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு எந்த கலர்ஸ் வேணுன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கர் சைஸ் எவ்வளோ வேணுன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கரோட சைஸ் ஸோ உங்களுக்கு தெரியும் 1 2 3 இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் வந்து நம்ம கவுண்ட் டூல் யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல். நெக்ஸ்ட் வந்து ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல். இப்போ இந்த ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல் எடுத்து இப்போ பாருங்க, நான் வந்து அந்த பிரஷ் சைஸை வந்து ஓரளவு இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இந்த ட்ரீ இதுக்கு மேலே வச்சு நான் வந்து கிளிக் பண்ணேன்னா ஸோ அந்த ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல் அந்த ஸ்பாட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டிவை அதை அப்படியே வந்து எரேஸ் பண்ணிடும். இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் கூட சைஸை டிக்ரீஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணாலும் அதை எரேஸ் ஆகும். இப்படியும் எரேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஹீலிங் பிரஷ் டூல். ஹீலிங் பிரஷ் டூல் பாருங்க, இப்போ ஹீலிங் பிரஷ் டூல் இப்போ நான் வந்து இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இங்க இடத்துல பார்க்குறேன். இந்த இடத்துல இந்த வானத்தை வந்து கிளிக் பண்றேன். ஸோ என்ன பண்ணுவேன், ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நீங்க இங்க உட்காந்து நீங்க வந்து ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஆப்ஜெக்டிவ் நமக்கு இங்க வந்து மர்ஜா வந்து பார்க்க முடியும். ஸோ பிம்பிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதெல்லாம் அப்படிதான் ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவ் எனக்கு இந்த இடத்துல வரணும்னா நான் என்ன பண்ணுறேன், ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஆப்ஜெக்டிவ் அந்த இடத்துல வரும் எனக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம வந்து ஹீலிங் பிரஷ் டூல் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பேட்ச் டூல். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பேட்ச் டூல். ஓகேவா? பேட்ச் டூல் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு இப்போ இது ஒரு இமேஜில் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவ் இருக்குது. இப்போ இந்த ஆப்ஜெக்டிவை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து 2 இருக்குது பாருங்கள். ஒன்று சோர்ஸ் இருக்குது, டெஸ்டினேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸ் பார்ப்போம். ஓகேவா? அப்புறம் டெஸ்டினேஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் சோர்ஸை கிளிக் பண்ணுறேன். சோர்ஸை கிளிக் பண்ணிட்டு இதை மூவ் பண்ணுறப்ப இதை பாருங்கள். ஸோ அந்த பர்டிகுலர் இந்த ஆப்ஜெக்டிவ் மறைஞ்சு நம்மளோட பேக்ரவுண்ட் ஸோ நம்ம எந்த இடத்துல மூவ் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டிவ் அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அதையே வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன், டெஸ்டினேஷன் நான் கிளிக் பண்ணேன்னா ஸோ அப்படியே நமக்கு வந்து அது மூவ் ஆகி அதுவே செப்பரேட்டாக நமக்கு கிடைக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேட்ச் டூல். பேட்ச் டூல் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து கண்டென்ட் அவர் மூவ் டூல். ஸோ இதில் வந்து இப்போ அதே மாதிரி பாருங்க, இது வந்து பேட்ச் டூல மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி நான் வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவை நான் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் அவர் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸோ நெக்ஸ்ட் ரெட் ஐ டூல். இந்த ரெட் ஐ டூல் எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஸோ இதில் வந்து நமக்கு இப்போ ஏதாவது ஒரு இமேஜ் வந்து இந்த மாதிரி ரெட் ஐ இருக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் கிளிக்ல வந்து அது பிளாக்காக மாறும், பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி ரெட் ஐ ஸோ கிளிக் பண்ணால் அது பிளாக்காக மாறிடும். ஸோ இதுக்கு வந்து மெயினாக ரெட் ஐ டூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரஷ் டூல். ப்ரஷ் டூல் ரொம்ப ஈஸி தான். ஸோ ஏதாவது ஒரு கலர்ஸை வந்து நம்ம கொடுக்கலாம். அந்த கலர்ஸை கொடுத்துட்டு நம்ம என்ன ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த ப்ரஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ ப்ரஷ்ஷோடைய சைஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணுமோ இன்க்ரீஸ் பண்ணலாம். ப்ரஷ்ஷோட ஹார்ட்னஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி மோடில் வந்து என்ன மோடு வேணுமோ அந்த மோடை நீங்கள் கொடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ டார்கன் மோட் கொடுக்குறேன். ஸோ ஸ்க்ரீன் மோட் கொடுக்கணும்னா ஸோ அதே மாதிரி ஸோ மோட்ஸை கொடுத்து மாற்றி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்காக வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் இஸ் அ பென்சில் டூல். இட்ஸ் ஆல்சோ லைக் த ப்ரஷ் டூல் ஒன்லி. பென்சில் டூலோட சைஸை வந்து அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுவோம். பென்சில் டூலோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணால் அதே ப்ரஷ் டூல் மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ பென்சில் டூல் அண்ட் ப்ரஷ் டூல், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல். இந்த கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல் இப்போ எக்ஸாம்பிள் ஓகே, ஒரு பர்டிகுலர் இமேஜ் எடுத்துக்கலாம். இந்த இமேஜில் இப்போ இந்த கலர் இருக்கு. இப்போ நான் இந்த கலர்ல வந்து நான் வேற ஏதாவது கலர் சூஸ் பண்ணி அதை வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ண முடியும் என்னால. இப்போ நான் வந்து ஒரு கிரீன் கலரை கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூலை யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் இதை வந்து சூஸ் பண்ணா ஸோ நமக்கு வந்து வேற அந்த கலர் கூட நம்ம கேட்குற கலர் மிக்ஸ் ஆகி அது ஒரு கலர் மிக்சிங் டூலாக நமக்கு கிடைக்கும். அது இந்த ஆப்ஜெக்டிவ் மட்டும் இல்லை, நீங்க எந்த ஆப்ஜெக்டிவ் மேலே வச்சாலும் ஸோ அது மிக்ஸ் ஆகி நமக்கு வேற ஒரு கலராக வரும் நமக்கு, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து மிக்சர் பிரஷ் டூல். ஸோ சேம் லைக் இதுக்கு மேலே வந்து நம்ம ஏதாவது கலரில் சூஸ் பண்ணி அந்த கலர் கூட நம்ம யூஸ் பண்ண கலரை வந்து பிரஷ் பண்றது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். So only call that is a mixer brush tool. Second one is clone stamp tool. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான டூல். இப்போ க்ளோன் ஸ்டாம்ப் டூலை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி மவுஸை கிளிக் பண்ணுறேன். பண்ணிட்டு இந்த இடத்துல நான் வந்து ஸோ அது பாருங்க ப்ரெஷ் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை நம்ம அப்படியே கொண்டு வரலாம். அது அங்கே மட்டும் இல்லை, இப்போ நம்ம இது இங்கே அப்ளை பண்ணனாலும் ஸோ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி நேரம் நம்ம இங்கேயும் கொண்டு வர முடியும். ஸோ க்ளோன் ஸ்டாம்ப் டூல் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல். ஸோ பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூலுக்கு நம்ம வந்து இன்னொரு டிஃப்ரெண்டான இமேஜ் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். இந்த இமேஜ் எடுத்துட்டு ஸோ அதோடைய ப்ரஷ் சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸோ இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் எந்த பேட்டர்ன்ஸ் வேணுமோ நம்ம அதை வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை சூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் ஃபேஸ் மேலே வச்சு நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி யூ நீட் டு கிரியேட் ஒன் லேயர். ஓகே, ஒரு லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த லேயருக்கு மேலே வச்சு நான் அப்ளை பண்ணுறேன். அந்த ஃபேஸை ஃபுல்லாக நான் அதை வச்சு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ இதில் நார்மல் இருந்து மல்டிப்ளை கொடுக்குறோம். ஓகேவா, கொடுத்துட்டு இப்போ வந்து ஒப்பாசிட்டி வேணாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டிஃப்ரெண்டான எஃபெக்ட் நம்ம கொடுக்க முடியும் இதில். ஸோ நம்ம இங்கே என்ன கொடுக்குறோமோ அதை இங்கே கொண்டு வந்துடும். ஓகேவா, தட்ஸ் வை வி ஆர் யூசிங் பேட்டர்ன் டூல். ஓகே கேஸ், இனிமேல் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல். ஓகே, இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஸ்பாட் எடிட்டிங் ப்ரஷ் டூல் பார்த்துருக்கோம். இப்போ இந்த டூலை ப்ரெஸ் பண்ணி நமக்கு ஆக்சுவலாக நம்ம இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டிவ் வந்து நம்ம அந்த ஆப்ஜெக்டிவ் மொத்தமாக எடுத்துகிட்டோம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்டிவ் மொத்தமாக போயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணி ஸோ அதை வந்து திருப்பி உங்களால் வந்து கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து இல்லாத ஆப்ஜெக்டிவ் திருப்பியும் ஸோ ஹிஸ்ட்ரி ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்மளால் திருப்பி ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணி கொண்டு முடியும். அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான டூல் இது. ஸோ பாருங்க, இப்போ இதில் இந்த ஒரு வானத்தோட இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு மெர்ஜ் பண்ணி ஏதாவது பண்ணணும்னா ஸோ ஆர்ட் பேஸ் பண்ண ஒர்க்ஸ் வந்து இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ யூஸ்ட் ஆர்ட் ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எரேசர் டூல். ஸோ எரேசர் டூல் வந்து ரொம்ப ஈஸி கான்செப்ட். ஸோ நமக்கு தேவையில்லாத விஷயத்த வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எரேசர் டூல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேக்ரவுண்ட் எரேசர் டூல். அதான் நம்ம இந்த பேக்ரவுண்ட் எரேசர் டூல் வந்து
இதே மாதிரி டூல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் எரேசர் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்டிகுலராக அந்த பேக்ரவுண்டை மட்டும் அந்த ஆப்ஜெக்டிவ் நமக்கு மூவ் ஆகும். ஸோ லோகோலாம் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு, மற்றபடி இமேஜ் இருக்கிற பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் எரேசர் டூல் யூஸ் பண்ணலாம். மேஜிக் எரேசர் டூல் அது இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டானது. இப்போ பாருங்கள், ஸோ ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே வச்சு நான் கிளிக் பண்ணால் ஸோ வந்து பாருங்கள் அது ரிமூவ் ஆயிடும். இதுக்கு மேலே வச்சு நான் கிளிக் பண்ணால் டோட்டலி அதோட பேக்ரவுண்ட், இதுக்கு மேலே வச்சு கிளிக் பண்ணால் அதோட பேக்ரவுண்ட் டோட்டலாக ரிமூவ் ஆகிடும். அதுக்கு நம்ம வந்து மேஜிக் எரேசர் டூல் யூஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ், ஸோ இப்போ அடுத்தது பார்க்க போகுது கிரேடியன்ட் டூல். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான டூல். இந்த டூலை யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் பாருங்க மேலே ஒயிட்டு கீழே பிளாக் வச்சுருக்கேன். ஓகேவா, கிரேடியன்ட் டூல் யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், கர்சரை மேலே இருந்து கீழே எடுக்கிறேன். ஸோ இந்த இமேஜை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே, கிரேடியன்ட் டூல் யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டூல் எடுத்துட்டு இப்படி கொண்டு வரேன். ஸோ ஒரு லேயரை க்ரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு அந்த மவுஸை கிராக் பண்ணி கீழே கொண்டு வரேன். ஸோ மேலே ஒயிட்டு கீழே பிளாக் ஆகிடுச்சு. இப்போ நார்மல் இருந்து நான் மல்டிப்ளைக்கு சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் நாட் ஓன்லி மல்டிப்ளை, நமக்கு அந்த இமேஜுக்கு என்ன மாதிரி தேவையோ, ஸோ கலர் பாண்ட் நிறைய எஃபெக்ட் இருக்குது, அந்த எஃபெக்டை நம்ம கொடுத்துக்கலாம் நமக்கு. ஓகேவா, ஸோ fine, next one is பெயிண்ட் பக்கெட் டூல். ஸோ சிம்பிளாக வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் செலக்ட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டிவ் நம்ம கலர் கொடுக்கணும்னாலே பெயிண்ட் பக்கெட் டூல் யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணுறேன், எனக்கு இந்த ஆப்ஜெக்டிவ்க்கு நான் இன்னொரு கலர் கொடுக்கணும்னா, ஸோ இதுக்கு மேலே ஃபுல்லாக ஒரு பிளாக் கலர் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, ஸோ யூ கேன் கிவ் பெயிண்ட் பக்கெட் டூல். இப்போ நான் அது பிளாக் சூஸ் பண்ணிவிட்டு இந்த பெயிண்ட் பக்கெட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்தா அது பிளாக் ஆகிடும். ஓகேவா, ஸோ ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம கலர் சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் பெயிண்ட் பக்கெட் டூல். அண்ட் ஓகே, இது 3D மெட்டீரியல் ட்ராப் டூல் வந்து இந்த இமேஜில் நம்ம பண்ண முடியாது. ஸோ வி கேன் ஸ்கிப் தேட். ஆஃப்டர் தேட் வி கேன் கம் பிளர் டூல். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இமேஜை பிளர் பண்ணுறதுக்கு நம்ம பிளர் டூல் யூஸ் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் இமேஜை வந்து பிளர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பிளர் டூல். லைட்டாக பிளர் ஆகுது நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஷார்பன் டூல். பிளர்ராக இருக்கிற விஷயத்த வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஷார்பன் டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஸ்மட்ஜ் டூல். இது வந்து இப்போ இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஸ்மட்ஜ் டூலை யூஸ் பண்ணி இந்த காதை இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக கொண்டு வரணும்னா அதை கொண்டு வந்துடலாம், மூக்கு பெருசாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த ட்ரீலேயே நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணாதீங்க. சரி, ஓகே, அந்த ஆப்ஜெக்டிவை இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு நீங்கள் இதை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டாட்ஜ் டூல். டாட்ஜ் டூல் ஒரு ஒயிட் எஃபெக்ட் நமக்கு கொடுக்க முடியும் இந்த இடத்துல. அது எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணலாம். அதுக்கு நேர ஆப்போசிட் தான் பர்ன் டூல். நார்மலாக ஒரு பிளாக் எஃபெக்ட் இங்கே கொடுக்க முடியும். அண்ட் ஸ்பாஞ்ச் டூல், ஒரு ஸ்பாஞ்சிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே கைஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பென் டூல். ஓகேவா, ஸோ பென் டூல் யூஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டிவுமே ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோவில் நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ஆப்ஜெக்டிவ் செலக்ட் பண்ணோம்னா ஸோ பென் டூலை யூஸ் பண்ணி நான் எந்த ஆப்ஜெக்டிவுமே நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பென் டூலை பொறுத்த வரைக்கும் அதை செலக்ட் பண்ணி அது எந்த ஆப்ஜெக்டிவ்லாம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கே நீங்கள் முடிக்கணும். ஸோ முடிச்சுட்டு கண்ட்ரோல்
என்ட்ரு கொடுத்தா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவ் நமக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பென் டூல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பென் டூல்லையே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபார்ம் பென் டூல் உண்டு. அது இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக சர்க்கிள்லாம் பண்ண தேவையில்ல. நமக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஆப்ஜெக்ட் தேவையோ அதே மாதிரி கிராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ கண்ட்ரோல் எண்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபார்ம் பென் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கர்வேச்சர் பென் டூல். இந்த பென் டூல் வந்து ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கானீங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆட் ஆங்கர் பாயிண்ட். ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆங்கர் பாயிண்ட் வேணும்னா கொடுத்தா இன்னொரு ஆங்கர் பாயிண்ட் செலக்ட் ஆகும். இந்த இடத்துல தேவையா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறப்ப வந்து டெலிட் ஆங்கர் பாயிண்ட். ஸோ எனக்கு இது வேண்டாம்னா ஸோ அதை மாதிரி கிளிக் பண்ணி நான் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆங்கர் பாயிண்ட் போயிடும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்வெர்ட் பாயிண்ட் டூல். இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல இப்போ இதுதான் ஆங்கர் பாயிண்ட்னா கன்வெர்ட் ஆங்கர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இது கொண்டு போகிறப்பவே தெரியும், கன்வெர்ட் ஆக தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த அந்த ஆங்கர் பாயிண்ட்டை உங்களால் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்ட் டூல். ஸோ டெக்ஸ்ட் டூல் நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ டீயை ப்ரெஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட் டூல் டைப் பண்ணிங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம், எவ்வளோ நேரம் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டை எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம், மூவ் டூல் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்க்குறப்போ வந்து வெர்டிக்கல் டெக்ஸ்ட் டூல். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் டூல் வந்து வெர்டிக்கல் சைஸில் வந்து உங்களுக்கு வரும். இப்போ எக்ஸாம்பிள் ஜஸ்ட்டு அதையே நான் சூஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சு நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணுறது தான் நம்ம வந்து வெர்டிக்கல் டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெர்டிக்கல் டைப் மாஸ்க் டூல். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. ஸோ அது கொஞ்சம் ஜஸ்ட் நான் ஒரு ஒரு பிளைன் லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதை செலக்ட் பண்ணி நான் வந்து ஜஸ்ட்டு டைப் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட் அதுக்கு கொஞ்சம் சைஸ் வந்து நான் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 8 வரைக்கும் கொடுத்துக்கிறேன் நான் சைஸ் கொடுத்துட்டு. ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த பர்டிகுலர் பார்க்குறப்ப இந்த டெக்ஸ்ட் வந்து மாஸ்காக தெரியும் நமக்கு. ஓகேவா? டெக்ஸ்ட் வந்து நமக்கு மாஸ்காக தெரியும். அந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுமே தனித்தனி மாஸ்காக நமக்கு தெரியும். அதே மாதிரி ஹரிசாண்டல் டைப் மாஸ்க் டூல் இந்த சேம் தான், சேம் ப்ராசஸ். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் டூல் ப்ரெஸ் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு அது மாஸ்கிங். அந்த ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து மாஸ்காக வரும் தெரியும். நம்ம அதில் வந்து வேறு எந்த கலர் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பாத் செலெக்ஷன் டூல். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு பென் டூலை யூஸ் பண்ணி ஒரு பாத் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாத் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டூலை வச்சு அந்த பாத்துக்கு மேலே நான் கிளிக் பண்ணா ஸோ அந்த பாத்துலேயே நமக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து டைப் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணலாம். ஒரு பாத்துக்கு மேலே டைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சேம் டைம் அந்த பர்டிகுலர் பாத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பாத் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாத்தை வந்து நம்ம
எப்படி வேணாலும் செலக்ட் பண்ண முடியும். அண்ட் டைரக்ட் செலக்ஷன் டூல். டைரக்டாகவே இந்த பாத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஷேப் டூல். இப்போ ரெக்டாங்கிள்ஸ் ஷேப் டூல் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த ஷேப்பை ஒரு ரெக்டாங்கிள் பேஸில் வந்து நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். ஓகேவா? சேம் டைம் இதில் கொடுக்குறப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு ஃபில் வந்து இந்த இடத்துல நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அது வந்து ஷேப்போட ஃபில் கலராக மாறும். ஸ்ட்ரோக்கில் நீங்கள் எந்த கலர் கொடுக்குறீங்களோ அது அதோட ஸ்ட்ரோக் கலராக மாறும். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்ட்ரோக் நான் வந்து எல்லோ கொடுக்குறேன். கொடுத்து இந்த ஸ்ட்ரோக்கோடைய பாயிண்ட் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லோ ஸ்ட்ரோக் நமக்கு வருது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரோக்கில் என்ன டாட் எப்படி வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம் இந்த ஸ்ட்ரோக். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ரவுண்டு ரெக்டாங்குலர் டூல். இந்த டூல் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வரும் நமக்கு அந்த பார்டர்ஸ். ஓகேவா? சேம் ஃபில் நம்ம எவ்வளோ கொடுக்கலாம். ஸ்ட்ரோக் நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக் நான் அதில் பிளாக் கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ரோக் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த ஸ்ட்ரோக் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலிப்ஸ் டூல். அது வந்து ரவுண்ட் டூல் அது. ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக வரும். தட்ஸ் கால்ட் எலிப்ஸ் டூல். ஓகேவா? அண்ட் அனதர் ஒன் இஸ் பாலிகான் டூல். பாலிகான் டூல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டூல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பாலிகான் டூலை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து ட்ரையாங்குலர் ஷேப் வேணும்னா ஸ்லைட்ஸில் நான் 3 மட்டும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த மாதிரி ஷேப்ஸ் ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் தான், பட் ஷேப் இங்கே மாறி இருக்குது. பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், செட்டிங்ஸில் போய் நீங்கள் ஸ்மூத் கார்னர் ஸ்டார் ரெண்டையும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு திருப்பி நீங்கள் ட்ரையாங்குலர் ஷேப் கொடுத்து பாருங்கள். பாலிகான் டூலை யூஸ் பண்ணி ஸ்லைட் 3 இப்போ பாருங்கள், ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டார் மாதிரி எனக்கு வரணும்னா ஸோ ஸ்லைடில் வந்து நான் என்ன கொடுக்குறேன், ஒரு 10 கொடுக்குறேன். கொடுத்துட்டு செட்டிங்ஸில் ஸ்மூத் கார்னர் ஸ்டார் இதை ரெண்டையும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஸோ யூ வில் கெட் ஃபில் லைக் ஸ்டார். அதுக்கும் சேம் தான். ஃபில் கலரில் வந்து என்ன கலர் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக்கும் எது வேணுமோ கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ fine. Next tool is called hand tool. இந்த hand tool வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இந்த இமேஜை வந்து நம்ம இப்போ ஜூம் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். ஒர்க் பண்ணுறோம். இப்போ இந்த ஹேண்ட் டூலை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த இமேஜை எந்த காணாலும் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் ரொட்டேட் டூல். ஒரு இமேஜை எந்த ஃபார்மேட்டுக்கும் நீங்கள் ரொட்டேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ கீழே இருக்கிறது வந்து கலர் டூல். ஸோ இது நம்ம சூஸ் பண்ணுற கலர்ஸ், எந்த கலர்ஸ் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், ஃபுல் டூல்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோட்டோஷாப் உடைய ஃபுல் கோர்ஸ் லிங்க் உங்களுக்கு வேணும்னா, ஸோ அட்வான்ஸாக கற்றுக்கணும்னா கீழேயே வந்து என்னுடைய உரிமையோட கோர்ஸ் லிங்கையும் அதே மாதிரி வேர்ல்ட்மோட் அகாடமியோட கோர்ஸ் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ செல்ஃப் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் மூலமாக ஃபோட்டோஷாப்பை பற்றி இன்னும் நீங்கள் அதிகமாக கற்றுக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.